கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நீ மட்டும் எங்களை நடத்தினவரே, நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் வந்திருந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பாங்க. ஆண்டவரே, பாடல் பாடுகிற உடைய மகனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, உணர்த்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. தேவாவியானவர் அப்பா ஸ்தோத்திரம், கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் உணரும்படி கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கிற ஆராதனைகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி புதிதாக வருகிற உடைய பிள்ளைகளை தொடுங்க. இயேசு நாமத்தில் இயேசுவே கர்த்தர் என்று சொல்ல கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, உடைய கிருபை பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும். விசேஷமான நாளில் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனை அறிந்து கொள்கிற கண்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த வண்ணமாய் செல்லாதபடி ஆண்டவரே, ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீத பகுதிகள், காணிக்க பகுதிகளை ஆசீர்வதியும். செய்தி வேலையை ஆசீர்வதியும். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுக்குள்ளே மகத்துவமானவராக அப்பா கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. தெய்வ கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரம். அருமையான நேரங்களை ஆசீர்வதியும். பாடல் வேலையில் நம்முடைய பிரசன்னம் மகிமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான நேரங்களில் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாமளும் கூட சேர்ந்து ஆராதிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே துதிக்கிறோம். மகிமையானவரே துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே துதிக்கிறோம். அன்பானவரே துதிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாறாதவராயிருக்கிறீர், மகிமைக்குரியவராயிருக்கிறீர் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் என்றென்றுமாய் ஜீவிக்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன். கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணினிமை போல் வைத்து பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, வருகிற மாதத்தில் காண செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதற்காக நன்றி ராஜா. நீர் நல்ல ஆலோசனைகளை தந்து பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபைகளை பொழிந்து உம்மட்டுமாய் தாங்கினவர், பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த மாதம் முழுவதும் கண்ணினிமை போல் வைத்து பாதுகாத்த தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்களே என்ற பாடலை யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையில் உண்மையுள்ளோ, வாக்கு தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையுள்ளோ, வாக்கு தத்தம் செய்திட்டார். கலங்காதே, திகையாதே, ஜெயம் என்று உன்னை காத்திடுவார்.
பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லீலியே. சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லீலியே. பரிசுத்த என் நேசரவர், பாதினாயிரங்களில் சிறந்தோர். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர். முற்றும் அழகுள்ளவர், அன்பில் இணையற்றவர். மதுரமா அவர் நேசம், நாமமுற்றுண்ட பரிமளமே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே பாடுங்களே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓமை துதிக்கிறோம். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், ஆண்டவரே வாக்கு தத்தம் செய்தவர். பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லீலி. அப்பா மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு எல்லாமே இருக்கிறீர். பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவர் மாத்திரமே நல்லவர். அப்பா ஆமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையானவரே துதிக்கிறோம், மகிமையானவரே துதிக்கிறோம், மகத்துவமுள்ள தேவனே துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா ஆமை துதிக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ மகிழ்ந்ததற்காக நன்றி ராஜா. நீர் வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், நீதியானவர், நித்தியமானவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவே. ஆமென். உற்சாகமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர்
நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என் இயேசு ராஜாவே, அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஏன் மாறாதவர்? அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். என் இயேசு அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அற்புத அற்புத அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு நல்லவர். அற்புத அற்புத அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய்
அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. ஆமென். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அல்லேலூயா. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. ஊற்றிடுமே மும்மல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே மும்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட கேளுங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில்
அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஹல்லேலூயா. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. கேளுங்க. ஊற்றிடுவே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுவே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுவே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு இந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. நீச்சல் ஆழம் கொண்டு இந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் இழக்கிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஆமென். அப்படியே காரங்களை தட்டி உற்சாகமாய் ஓமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓமை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஊற்றிடுவே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தாகமாய் இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மீது ஊற்ற வேண்டும் ராஜா. ஆண்டவரே நீந்தி செல்கிற ஆண்டவரே நீச்சல் ஆழம் தகப்பனே. நீந்தி செல்கிற அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டிய தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர் நீர் சிறந்தவர் அப்பா. நன்றி அப்பா. நீர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாம்சமானவர்கள் தகப்பனே. எங்கள் மீது கடைசி காலத்தில் ஆண்டவரே எங்கள் மீது ஊற்று வேண்டும் சொன்ன தேவன் இந்த நாளில் கூட எங்கள் மீது ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே எழுந்திருந்து அப்பா உம்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே நீர் ஒருவரே பெரியவர். அப்பா உம்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே. ஓ
நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், நீர் பெரியவர். ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாது இருக்கும் அப்பா. அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கிரகிக்க முடியாத, நாங்கள் எண்ணி முடியாத, நாங்கள் யூகிக்க முடியாத பா, எங்களை புத்திக்கு எட்டாத நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், என் தேவனாய் இருக்கிற ராஜா. அப்படியே உம்மை துதித்து ஆராதிப்போமா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நன்றி இயேசுவே. ஆமென். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் வாழ்க்கையில் உள்ள தடைகள் உமக்கு எம்மாத்திரம். ஆண்டவரே, நீ மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் தகுப்பனே. பாவமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னையும் நடத்துவது நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கால் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கால் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவேன். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவேன். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சர்வ ஞானியே உமை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் அதை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? ஆமென். ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஏதாவது ஒரு காரியம் செய்வதென்றால் எங்களை மறக்காமல், ஆண்டவரே எங்களை மறப்பீர தொகுப்பனே. நீ செய்கிற காரியங்களை எங்கள் நிச்சயமாய் நினைத்திருப்பீர் ராஜா. நீங்கள் நிச்சயமாய் நினைப்பீர் எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து மகிழ்கின்றவர் ராஜா. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நிமிடமும் எங்களை விசாரித்து மகிழ்கின்றவர். எப்படி தகுப்பனே நீர் எங்களை மறப்பீர்? ஆண்டவரே, நீர் ஒரு காரியம் செய்வீர் என்றால் நிச்சயமாய் எங்களை நினைப்பீர். ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத, எங்களுக்கு அறிவு கேட்டாத, எங்களுக்கு புத்தி கேட்டாத அப்பா பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எங்களோடு இருக்கும்போது தகுப்பனே, ஆண்டவரே கடுகள விசுவாசம் இருந்தால் அந்த காட்டுத்தீ மரத்தை தள்ளுண்டு அக்கினி, ஆண்டவரே சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் மலைகளை பெயர்க்கிறவர், எங்கள் தடைகளை எம்மாத்திரம் தகுப்பனே. மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற தேவன், என் நோய்களை எம்மாத்திரம் தகுப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்றோடு நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்கிறோம் ராஜா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம் ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற ராஜா. நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, காட்டு புஷ்பங்களுக்கு விதமாய் உடுத்துவித்த தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், எங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் தகுப்பனே, எங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் தகுப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேட எங்களுக்கு கிருபை தந்தீரே. முதலாவது ஆண்டவரே உமக்கு, ஆண்டவரே முதல் காரியத்தை கொடுக்க கிருபை தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நிச்சயமே எங்கள் வாழ்க்கை மாறும், எங்கள் சூழ்நிலைகளை மாறும் அப்பா, எங்கள் தடைகள் மாறும், எங்கள் நோய்கள் மாறும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன், நிச்சயமாய் மாறும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் பாதாளத்தில் இருந்தாலும், ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் விழுந்து போகிற நிலைமையில் இருந்தாலும் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் ராஜா. நீர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, நாங்கள் எடுத்துக்கொள்ள, ஆண்டவரே நாங்கள் ஆண்டு கொள்ள நீர் கிருபை தாரும் ராஜா. எங்கள் மனக்கண்களை திறந்தள்ளும் தகுப்பனே. ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை பிரகாசிக்கிற மனக்கண்களை திறந்தள்ளும் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சகலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்.
எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி, ஆண்டவரே சாட்சி பகுதி, தேவ செய்தி பகுதியின் தகப்பனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. தாசரை மறுத்து நீர் எங்களோடு பேசுவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறோம் ராஜா. ஒரு வார்த்தையினால் நிரப்பும் தகப்பனே, ஒரு வார்த்தையினால் நிரப்பும் ராஜா. ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சங்கீதம் 34 எடுத்துக்கொள்வோம். கர்த்தரின் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நன்மை செய், சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்வருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியில் கர்த்தர் தாமே இடைப்படுவாராக. இந்த சங்கீதத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். மேன்மை என்பது ஒரு பெருமையை குறிக்கிறது. பெருமையாக பேசும், என்னுடைய ஆத்துமா பெருமையாக பேசும் கர்த்தரை குறித்து. என்னுடைய இருதயம் கர்த்தரை குறித்து சந்தோஷமாக பேசும். இடைவிடாமல் செபிக்கிற ஜெபமாக இருந்தாலும் சரி, வேதம் வாசிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பாடுதலாக இருந்தாலும் சரி, தியானிப்பதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்குள் என் ஆத்துமா அது மேன்மையாகவே நினைக்கும், மேன்மையானதே பேசும், மேன்மையானதே சிந்திக்கும், மேன்மையான ஒரு காரியத்தை நாம் நோக்குவோம் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலை வேளையில் தேவன் தேடும் மனிதர்கள் என்கிறதான தலைப்பில் நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பெருமையுள்ளவர்கள் ஒரு சில பேர் தன்னுடைய படிப்பை குறித்து எப்பொழுதும் பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுங்களா, அதிகமாக படிச்சிருக்கிறேன், நீலாம் என்ன படிப்பு படிச்சிருக்கேன்னு சொல்லி தன்னுடைய படிப்பை குறித்தே பெருமையாக பேசி கொண்டிருப்பார்கள். சில பேர் நான் பெரிய பெண்களை பார்த்து ஆண்கள் சொல்வார்கள், நான் யார்,
நான் ஒரு ஆண், என்னை பார்த்து நீ இப்படி பேசிட்டியா, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வேலைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நான் என்ன வேலையில் இருக்கேன் தெரியுமா, நான் என்ன உயர்வில் இருக்கேன் தெரியுமா, நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லி வேலைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சில பேர் தன்னுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நான் என்ன கலரில் இருக்கேன் பார்த்தீங்களா, நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா, நான் எப்படிலாம் பொருள் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களான்னு சொல்லி தன்னுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். தங்களுடைய குடும்ப அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களும் உண்டு. கர்த்தர் இந்த காலை வேளையில் விரும்புகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம தாழ்மையோடு காணப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நிறைய பேர் நம்மளை பார்த்து நினைக்கலாம், இவர்கள் தானே, இவர்கள் பேசுகிறவங்க தானே, இந்த பாப்பாவா எனக்கு தெரியுங்க, இந்த பாஸ்டா எனக்கு தெரியுங்க, இவங்க இப்படி தான் சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து நம்மளுடைய ஒருவேளை எளிமையாக இருந்தோம் என்று சொன்னால், எளிமையான வாழ்க்கை முறையில் இருந்தோம் என்று சொன்னால், படிப்பறிவு இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால், அநேகர் நம்மை அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால், அநேகர் நம்மை பார்த்து என்ன செய்வார்கள், ஏளனமாக பேசி கொண்டிருப்பார்கள். நாம் கர்த்தருக்குள் எப்படி வாழ்கிறோம் என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தாழ்மை உள்ளவர்களை அவர் நேசிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக காணப்படுகிறார். தாழ்மை உள்ளவர்களை எப்பொழுதும் உயர்ந்த தண்ணீர்களை கொண்டு போகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி 8 வருட காலமாக, ஒரு வாலிப சகோதரி ஒரு வெளுத்து போனதான ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கொண்டு, ஒரு டிஷர்ட்டை, பழைய டிஷர்ட் மாதிரி இருக்கும், அந்த டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு எப்பொழுதும் 8 வருடமாக தன்னுடைய சபைக்கு வந்து நாற்காலிகள் எல்லாம் ஒரு பழைய துணியை எடுத்து நாற்காலிகள் எல்லாம் அவர்கள் துடைத்து வைத்துவிட்டு, அவர்கள் இந்த சபையில் என்ன நடக்கிறதோ எல்லாவற்றிலும் அவர்கள் பங்கு கொண்டு வேலை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்போ 8 வருடம் பிறகு ஒரு வாலிபன் அந்த சபைக்கு கடந்து வருகிறான். தன்னுடைய பென்ஸுக்காரில் அவன் வருகிறான். வந்தபோது பென்ஸுக்காரை வெளியில் நிப்பாட்டி விட்டு, யாரும் வந்தவுடனே முதலில் இந்த சகோதரி நாற்காலிகள் எல்லாம் துடைத்து கொண்டிருக்கிறதை தன் கண்களால் பார்க்கிறான். கண்களால் பார்த்ததும் அவன் நினைக்கிறான் மனதிற்குள், ஐயோ, இவள் அதிக படிப்பு இல்லாதவள், இவள் வேலை இல்லாதவள், இவள் வந்து எந்த வேலையும் இல்லாமல் ஒரு சம்பளத்துக்காக இந்த வேலை செய்கிறாள் போல் இருக்கு அப்படி என்று சொல்லி தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு, ப்ரேயர் எல்லாம் முடிந்து விட்டது. அந்த ஜெபம் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய பென்ஸுக்காரில் இருந்த $100 கொண்டு வந்து அந்த சகோதரிக்கு கொடுத்தான். இந்த சகோதரியோ இல்லை, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். அவர்கள் மறுபடியும் கொடுத்தான். மறுபடியும் வற்புறுத்தி, இல்லை நீங்கள் இந்த $100 வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி மறுபடியும் அவன் கொடுத்தான். இந்த சகோதரி இல்லை அப்படி என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். அவன் மறுபடியும் அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறான், நான் போகும்போது என்னுடைய பென்ஸ் காரில் உங்களை நான் என்ன செய்கிறேன், கொண்டு போய் விடுகிறேன்னு சொல்லி கூப்பிடுகிறார். மறுபடியும் அந்த சகோதரி இல்லை நான் என்னுடைய காரில் செல்கிறேன் என்று சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது என்னுடைய காரில் செல்கிறேன் என்று சொல்லிட்டு வெளியே போய் அவன் பார்த்தான். மறுபடியும் அந்த சகோதரியை கூப்பிடும்போது, என்னுடைய பென்ஸு காரில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். இல்லை, அவர்கள் அவங்க வைத்திருந்ததான BMW அந்த காரில் வந்து அவர்கள் ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் அவர்கள் கொடுத்தார்களாம். அந்த நோட்டீஸை கொடுத்த உடனே இவன் பார்த்து அதிர்ந்து போய்விட்டான். ஏன் தெரியுங்களா, அந்த நகரத்திலேயே அவர்கள்தான் பெரிய வசதியான ஒரு மனிதர், வசதியான ஒரு நபராக இருந்தார்கள். அந்த நகரத்தில் எல்லோருக்கும் பெயர் தெரிந்தவர்களாக இருந்தார்கள், போற்றப்படுகிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் அதிர்ந்து போய்விட்டான். ஏன் அதிர்ந்து போய்விட்டான்னு, இப்படிப்பட்டதான நம்ம விட பெரிய காரில், ஒரு வசதியான காரில் வந்திருக்காங்க, இவங்கள பார்த்து நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன நினச்சிட்டோம், படிப்பறிவு இல்லாதவங்க, ரொம்ப கூலிக்கு வேலை செய்கிறவங்கன்னு நினச்சிட்டோமேன்னு சொல்லி தன்னுடைய மனதில் அவன் வருத்தப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் பரவாயில்லை, நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எந்த சூழ்நிலை, அவங்க எவ்வளோ அந்த நகரத்திலே வசதியானவங்களாக இருந்தாலும், படிப்பில் பெரியவர்களாக இருந்தாலும், அழகில் சிறந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் தன்னுடைய சபையில் வந்து கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படும் போது அவர் அனைவருக்கு முன்பதாக நம்மளுடைய தலையை உயர்த்துகிறவராக காணப்படுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவும் கூட பிசாசானவன் அநேக நேரம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பெருமையான வார்த்தைகளையே குறித்து பேசினான். பெருமையான வார்த்தைகளை குறித்து பேசும்போது, அப்பாலே போ சாத்தானே
அப்படி என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? அந்த பெருமைகள் எல்லாம் உடைத்தெறிந்து அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார், தாழ்மையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மென்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்ற வார்த்தையின்படியாக நம்ம எப்பொழுதும் பெருமையுள்ளவர்களாக அல்ல, கர்த்தரை குறித்து மேன்மையுள்ளவர்களாக தாழ்மையின் படியில் நாம் நடக்கும்போது மேன்மையான படியை நமக்கு கர்த்தர் கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தராமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சிறுவர் வசனம். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஏசாயா 67. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன். பொல்லாப்பு நேரிடாது, அணுகாது மகனே. கர்த்தரை நான் கணக்கு தோத்துக்குவேன், வெக்காரத்துக்கு தோத்துக்குவேன். ஆமென். அல்லேலூயா. சாட்சிகள் ஏதாவது இருக்கலாம்? ஆமென். 86 சாட்சிகள் ஏதாவது உண்டா? சார் காணிக்கு பகுதிக்கு நேராக சொல்லுங்கள். Jesus.
எஸ் எல்லாரும் உட்காருவோம். காணிக்கைக்காக சங்கீதங்களுக்காக ராஜ்யம் பண்ணு. பாம்புக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா காணிக்கு போட்ட குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா காணிக்க கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா காணிக்க நீ கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்தாங்கப்பா. நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் 4 வாரத்தில் கூட நீர் என்ன பேச எங்களோட சித்த வைத்திருக்கோ சாமி. உடைய சித்தத்துப்படி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அதை நாங்கள் கேட்குறப்பா. நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நீ நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே நம்மை உயர்த்துவாராக. நமக்கு வருகிற வாரம் 1ஆம் தேதி ஆராதனை இருக்குது. ஸோ இந்த வர மாதத்தில் நமக்கு வந்து இரவு ஜெபம் இருக்குது. அடுத்தது நமக்கு இரவு, அதாவது எழுப்புதல் இரவு ஜெபம்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு தலைப்பு வச்சுருக்கிறோம். எழுப்புதல் இரவு ஜெபம். அந்த ஜெபம் எதுக்காகனா நமக்காகவும் தேசங்களுக்காகவும் தேசத்தில் தேவன் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவதற்காகவும் நாம் தேவனுடைய சந்நிதியில் திறப்பில் நிற்கும்படி நம்ம அந்த ஜெபத்தை நம்ம ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா 9லேருந்து ஆரம்பிக்குது. 9, 10, 11, 12 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் தேவனை ஆராதித்து முழுமையாக ஜெபந்தான் நமக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் மட்டும் ஒரு செய்தி யாராகிலும் ஒருத்தர் பகிர்ந்து கொள்வாங்க. இது பொதுவாக தான் நம்ம நடத்துகிறோம். எல்லாரும் வர மாதிரி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு 2 டைம் டீ கொடுப்போம். டீ அல்லது கூட சேர்த்து பிஸ்கட் நம்ம கொடுப்போம். மற்றபடி நமக்கு வேறு எதுவுமே இல்லை. தயவுசெய்து தேவை பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம குறைவான நபர்களாக இருந்தாலும் நமக்கு ஜெபத்திற்கு நம்ம ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம். மாதத்தில் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இரவு ஜெபத்தில், எழுப்புதல் இரவு ஜெபத்தில் நம்ம கலந்து கொள்வதில் தேவன் நம்மளை உற்சாகப்படுத்துவார். அல்லேலூயா. எப்படி கலந்து கொள்ளலாமா? ஆமென். நீங்கள் 12 மணிக்கெலாம் 12:30 வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு எப்படி அதுன்ட்டு நான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து வர மாதத்தில் இருக்கிற விடுதலை ஆராதனைக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஆண்டவர் தருகிற வார்த்தைகளுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை என்கிற மன்னாவை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணரும்படி கர்த்தர்தாமே எங்களை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசுகிறவர் நான் அல்ல, நீர். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களிலிருந்து பேசுகிறீங்கப்பா. பரலோகத்தின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் அமைய தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனத்தை மையமாக வைத்து அதுலேயும் ஒரு குறிப்பாக 30ஆம் வசனத்தை மையமாக வைத்து நம்ம அந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். 30ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து 28, 29 வாசிங்க பிரதர். 28, 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு
ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக நம்மளை அவர் முன்குறித்தார் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கொள்ளணும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? நாம் தேவனுடைய குமாரன் சாயலா இருப்பதற்கு ஒப்பா இருப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி வேதாகமத்தில் சரித்திரத்தில் ஏன் இந்த நாள் வரையிலும் இந்த உலகம் தோன்றின, இந்த உலகத்தில் மனிதர்களை தோன்றின காலம் முதல் இந்த நாள் வரையிலும் தேவன் எவர்களை முன்குறித்து தமது நாமத்தை நிமித்தம் அழைத்திருக்கிறாரோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் மகிமைப்படுது. எதற்காக அப்படின்றத நான் கடைசியாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவை பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அங்கீகரித்திருக்கிறோம். ஆமேன். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவதை காட்டிலும் கர்த்தர் என்னை இரட்சித்தார், அதுதான் சரியான ஒன்று. ஆமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். அவருடைய இரட்சிப்பு என்பது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு ஈவாக என்ன பண்ணியிருக்கு இருக்கிறது. இலவசமாய் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பு. இந்த இரட்சிப்புக்கு நாம் எந்த விலக்கரையத்தை என்ன பண்ணலை? கொடுக்கலை. இந்த இரட்சிப்புக்கு நம்ம எந்த பண பொருளையும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணலை? கொடுக்கலை. மாறாக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை விலக்கிரயத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை மீட்டு கொண்டார். ஆமேன். இப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு, அவருடைய முன்குறிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நான் என்ன பண்ணிக்கொள்ளணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் எங்கே முன்குறிக்கப்பட்டோம்? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு மறைவிடங்களில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? உருவாக்கப்பட்டு பூமியின் தாழ்வான இடங்களிலே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் அனாதி தீர்மானத்தின்படியாக அவருடைய சிந்தைகளிலே நாம் என்றைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம்? உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்கு தெரியும் இந்த பூமியில் இவ்வளோ மக்கள் தொகை தான் இருக்கணும், இவ்வளோ பேர் பிறக்கணும், என்னான் பிறந்தான் என்று அதில் என்ன பண்ணும்? சொல்லப்படும். அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த பூமியில் என்ன பண்ணும்? மக்கள் தொகை இருக்க வேண்டும். நான் பலமுறை இந்த பிரசங்கத்துக்கு இது ஒன்றாக இல்லைனாலும் நான் யோசித்ததை ஒன்று என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். நான் பலமுறை யோசிச்சிருப்பேன். இந்த பூமியில் யோசிச்சிருக்கிறேன், மரணமே இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் யாருமே மறிக்கலை, அப்போ எப்படி இருக்கும்? அப்போ தேவனுடைய கணக்கில் இருக்கிற மக்கள் தொகை இந்த பூமியை நிரப்புகிற வரையிலும் இந்த உலகத்தில் மக்கள் தொகை இருக்கிறதுக்கான இடமே என்ன பண்ணாது? இருக்காது. அப்போ சென்னை என்பது ஒரு சின்ன ஒரு சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு இடம் சொல்கிறாங்க. அப்போது அந்த சென்னை பட்டணம் என்பது மிக நெருக்கடியான ஒரு பட்டணம். அந்த சென்னையை தாண்டி நீங்கள் அடுத்த இடங்களுக்கு நீங்கள் போகும்பொழுது மக்கள் தொகை குறைந்து கொண்டே இருப்பார்கள். அப்போது சென்னை ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணமாக இருக்கிறதுனால வேலை நிமித்தம், அலுவல்கள் நிமித்தம் அங்கே பிழைப்பை தேடி செல்கிறவர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தை நோக்கி செல்வதனால அந்த பட்டணத்துடைய அந்த இருப்பு தொகை, மக்களுடைய தொகை என்பது அதிகபட்சமான ஒரு மக்கள் தொகையாக இருக்கிறது. ஒருவேளை தேவன் இப்படி ஒரு சூழ்நிலையில் யாரும் இந்த உலகத்தில் மறிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். யாருமே சாகலை. அதான் முதற்கொண்டு இன்னைய வரைக்குமே பிறந்தவங்க எல்லாரும் எப்படி தான் இருக்கிறாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் இந்த உலகம்? அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன். ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே ஆதாம் ஒரு தவறு செய்யாது இருந்ததுனால ஒருவேளை அந்த உலகம் அப்படி இருந்திருந்துன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லா உலகத்துக்கும் அவர்கள் சென்று வருகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. எல்லா உலகத்துக்கும் எல்லாத்தையும் அவர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பார். ஏன்னா அந்த உலகத்தில் மரணமே இல்லை, பாவமே இல்லை. அப்படிங்கும்போது கர்த்தர் தம்முடைய படைப்புகள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருப்பார்? அதிகாரத்தை தந்திருப்பார். ஆமென். நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு உலகம் தான். ஆனால் அவரால் எத்தனை உலகங்களை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். நான் சொல்கிறேன், ஒருவருக்கு ஒரு பூமி என்ன பண்ண முடியும்? ஒரு குடும்பத்துக்கு ஒரு பூமிப்பா அப்படின்ற அளவில் கூட என்ன பண்ண முடியும்? அவரால் உருவாக்க முடியும். அப்போ நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சவர் ஆபிரகாம் தான். எல்லாரும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஆனால் ஆபிரகாம் மட்டும் சர்வ வல்லமை படைத்த தேவன், சர்வ லோகத்துக்கும் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். நிறைய பேர் நிறைய அவங்களுடைய வெளிப்பாடுகளை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் ஆபிரகாம் சர்வ லோகத்துக்கும் தேவன் என்று சொல்லி என்ன பண்ணுவார்? அவர் அறிக்கை செஞ்சிருப்பார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ லோகத்துக்கு தேவன், சர்வ வல்லவ தேவன், சர்வ வல்ல தேவன். அப்போ எப்படிலாம் அவர்களுடைய இமேஜினேஷன், அவங்க தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க?
அவர்கள் வார்த்தையினால விவரித்து என்னை காண்பவரே. அந்த சாத்ராக் மேசாத் ஆபேத்நேகோ என்ன சொல்கிறாங்க? பரலோகத்தின் தேவன், ஜீவனுள்ள தேவன், அதெல்லாம் அவங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடுகள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஆபிரகாம் ஒருத்தர், நான் வேதத்தை நான் வாசித்தேன், ஆபிரகாம் ஒருத்தர் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்கிறாரு? சர்வலோகத்துக்கும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய உலகம் அவரால் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். ஆமேன். அப்போ யோசித்து பாருங்க, நாம் இந்த ரீதியில் அழைக்கப்பட்ட நாம், தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை முன்குறித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி என்ன பண்ணியிருக்கிறார்? அவர்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு எதற்காக? நம்முடைய ரட்சிப்பு எதை சார்ந்து இருக்கிறது? தேவன் நம்மை அழைத்த நோக்கம், நாம் தேவனுக்கு எந்த விதத்தில் பயன்பட வேண்டும் என்பது, எதற்காக நாம் இந்த பூமியில் அழைத்திருக்கிறார் என்பதையும், அவர் அழைத்த மனிதர்களை எப்படி, அவர்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி, அவர்கள் தேவனை சார்ந்து இருந்தவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி சென்றிருக்கிறது என்பது இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நம்ம யாருடைய தீர்மானத்தின்படி என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய தீர்மானத்தின்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், தேவ சித்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்படுறோம். மாம்ச சித்தத்தினாலேயோ அல்லது இரத்தத்தினாலேயோ பிறவாமல், ஈவன் தேவனுடைய சித்தத்தினால என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமே. நமக்கு பிறந்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா நாம் தேவ சித்தத்தினால் என்ன பண்ணியிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், மாம்சமானது மாம்சமாய் இருக்கும், ஆவியானது ஆவியாய் இருக்கும். மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்துக்கு உரிய இந்த வழிபாடுகளின்படி என்ன பண்ணுவாங்க? இந்த உலக வழக்கத்தின்படி அவர்கள் சென்று கடந்து செல்வார்கள். ஆனால் ஆவியின் பிரகாரமாய் பிறக்கிறவர்கள் எல்லாரும் அவர் பரலோகத்திற்கு சென்றது போல அவரை சார்ந்திருக்கிறவர்களும் பரலோகத்திற்கு செல்வார்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். என்ன நோக்கம்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைப்பில் அநேகரை நாம் தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, ஏனோக்கு முதற்கொண்டு, ஏனோக்கை அவர் அழைத்தார். ஒவ்வொருத்தரையும் அவர் அழைக்கும் போது ஒரு திட்டங்களை தருகிறார். இந்த திட்டங்களை தந்து அந்த மனிதர்கள் தம்மை சார்ந்திருக்கும்படி தேவன் தனக்கு கொடுத்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை, ஒரு செயலை கொடுத்துருப்பாரானா, ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பாரானா, அதுதான், அதை நிறைவேற்றுவது தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. ஆமேன். அதை நிறைவேற்றுவது வரையிலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? கைவிடாமல் உங்களை காப்பார். அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன பண்ணுறதில்ல, கைவிடுவது இல்லை. நான் உனக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வார்த்தையை உனக்கு ஒரு தரிசனத்தை சொல்லியிருக்கிறேன், நான் அதை சொல்லியிருக்கிறேன், அதை சொன்னதை நான் செய்கிற வரையில் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. முதலாவது மனிதன் நான் ஆபிரகாம். இந்த 5 ஆகமங்களிலே ரொம்ப தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள். நோவா தேவனுடைய திட்டத்தை அவர் பெற்றுக்கொண்டார், தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். ஏனோக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். அப்படியே அவர் ஒவ்வொருவராக என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரையும் அவர் சரியான பாதையிலே நடத்துகிறார். அந்த திட்டங்களை பெற்றுக்கொண்ட நபர்களும் தேவனுக்கு முன்பாக சரியாய் உத்தமமாக என்ன பண்ணுறாங்க? நடக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? அவர் நம்மளை அழைச்சிருக்க மாட்டார். ஒரு இலக்கு இல்லாமல் நம்மளை அழைச்சிருக்க மாட்டார். அதை இன்ன வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னால், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்திலே காத்திருந்து, என் வாழ்க்கைக்குரிய திட்டம் என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குரிய இலக்கு என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை நான் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெய்வ சமூகத்தில் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வார்த்தை வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமே, நீ உன்னுடைய சொந்த பந்தத்தை இனத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ணு? போன்னு சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு காண்பிக்கிற தேசம். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து அவர் அழைக்கிறார். அவர் அழைச்சி என்ன பண்ணுறாரு? இப்போது நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன பண்ணு?
போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உன்னை அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க பிரதர். ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இதெல்லாம் நீங்க கீழே அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த பிகினிங், ஆரம்பத்தில் தேவன் அழைக்கும் போது ஆபிரகாம் எப்படி அழைக்கிறாரு, ஆபிரகாமே நான் உன்னுடைய தேவன், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ணு, போ, உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, போன்னு சொல்லி சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர எந்த தேசத்துக்கு போ, எங்கே போ, நான் அந்த கர்த்தர் சொன்ன தேசம் எது அதெல்லாம் அவருக்கு தெரியாது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, போன்னு தான் சொன்னாரே தவிர, பிறகு ஆபிரகாம் எந்த இடங்களெல்லாம் சுற்றினாரோ, எந்த இடத்துலலாம் கால் வதைத்தாரோ அதையெல்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தமாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் ஆபிரகாமுக்கு சொந்தமான தேசம். இன்றைக்கு ஆபிரகாம் எங்கெல்லாம் சுற்றி நடந்தாரோ, எங்கெல்லாம் கால் மிதித்தாரோ அங்கெல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்கார், ஆபிரகாமுக்கு சொந்தமாக கொடுத்தார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தான் இருந்துச்சு, இப்போல்லாம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ரீசெண்டாக இப்போ நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு போதகர், அவர் ஒரு பெரிய ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தாராம். நல்ல சபை வந்து பார்த்தா பயங்கரமான கூட்டம். அந்த சபை நல்ல ஒரு ஒழுங்கும் கிரமமாக என்ன பண்ணியிருக்கு, நடந்து கொண்டு போயிருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் ஆராதனை அந்த போதகர் செய்யும் பொழுது அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் வந்து நின்று, இன்றையோட நீ மைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணு, இந்த சபையை விட்டு போன்னு சொன்னாங்களாம். ஒரே கூச்சல் குழப்பம். அந்த போதகருக்கு என்ன செய்ய வேண்டும்னு தெரியல. அவர் எந்த பதிலும் சொல்லாமல், ஏன்னா வந்தவர் எல்லாரும் மூப்பர்கள், எல்லா மூப்பர்களும் சேர்ந்து இன்றைக்கு இந்த சபையை விட்டு என்ன பண்ணு, இது வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், போன்னு சொன்னாங்களாம். அந்த போதகர் அப்படியே நின்று அந்த சபையை ஆசீர்வதிச்சுட்டு அவர் வெளியே வந்தாராம். அவருக்கு பயங்கரமான மனவேதனை, பயங்கர போராட்டம். ஏன் ஆண்டவரே, அவர் ஒவ்வொரு நாளும் அவர் இரவு நேரங்களில் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தாராம். ஆண்டவர் சொன்னாராம், ஒரு நாள் ஆண்டவரோடு கூட பேசினாராம், மகனே நீ இந்த இடத்திலிருந்து கிழக்குக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீ எவ்வளோ தூரம் வேணாலும் என்ன பண்ணு, நடந்து போ அப்படின்னு சொன்னாராம். இவ்வளோ தூரம் நடந்து போ, அப்போது அதையெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்னாராம். அப்போ அந்த போதர் செஞ்சாராம். அவரால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நடந்து சுற்றி வந்தாராம். கர்த்தர் அவர் எந்த இடத்துல நடந்து சுற்றி வந்தாரோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சபையை தேவன் அந்த தாசனுக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா. மிகப்பெரிய சபை, முன் இருந்ததை காட்டிலும் இப்போ இருக்கிற அந்த சபையில் ஏராளமான தேவ மக்களை தேவன் கட்டளையிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. அப்போது ஆபிரகாமுக்கு அந்த நாளில் அந்த வாக்குத்தத்தம் சொன்னார், ஆபிரகாமே நீ சுற்றி திரிகிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணேன், உனக்கு தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்ல, அவர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார், ஒரு இலக்கை கொடுக்கிறார். அவர் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை இப்போ என்ன பண்ணியிருக்கிறார், முன் குறிப்பை தெரியப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை முன் குறிச்சாரா இல்லையா? ஆமென். கர்த்தர் உங்களை நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, முன் குறிச்சிருக்கிறார். இப்போ முன் குறிச்ச அவர் நமக்கு ஒரு திட்டத்தை தரணும்ல, நமக்கு ஒரு இலக்கை தரணும்ல. அப்போ அந்த இலக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படி என்பதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆபிரகாமை அழைத்து, அவர் சும்மா அழைக்கல, அவர் அழைக்கிறார். அழைத்து, ஆபிரகாமே நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், நீ எங்கெல்லாம் செல்றியோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்த உனக்கு நான் தருவேன், நான் சொல்கிறத மட்டும் நீ என்ன பண்ணு, கீழ்ப்படிந்து நீ என் பேச்சுக்கு என்ன பண்ணு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அப்படியே ஆபிரகாம் 100% தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவனாய் மாறி ஒரு படி மேலே கர்த்தருடைய சகோதரன் என்று பெயரை பெறுவதற்கு அவன் என்ன பண்ணப்பட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷனாக ஆபிரகாம் இருந்தார். அந்த நாட்களில் அவருடைய இறுதி வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். நான் இந்த எதன் அடிப்படையில் பேசுகிறேன்னு சொன்னால், தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமை தேவன் மகிமைப்படுத்தி கொண்டே வந்தார். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் எல்லாரை காட்டிலும் செல்வ சீமானாய் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கற்பம் செத்துப்போன போதிலும், கருவிலே குழந்தை பிறப்பதற்கான எந்த தகுதியும் அதிகாரமும் இல்லை என்ற போதிலும் கர்த்தர்
ஆபிரகாமுக்கு தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆமென். ஆபிரகாமுக்கு தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். கர்ப்பம் செத்தவனாய் இருந்த போதிலும் கர்த்தர் தாம் வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கை அவனுக்கு தந்தார். ஈசாக்கை பலியிட செல்லும் பொழுது ஆபிரகாம் யோசிக்கிறான், இந்த தேவன், இந்த சர்வ வல்லமை படைத்த தேவன் என் மகனை நான் பலியிட்டாலும் அதிலிருந்து மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்து ஈசாக்கை பலியிட சென்றான். அப்படி எல்லாம் பார்க்கும்பொழுது கடைசி நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு அவன் பெண் பார்க்கிற ஒரு சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு தன்னுடைய இறுதி காலங்களிலே அவன் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய இறுதி நாட்களில் சொல்லுகிற வார்த்தை 24ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண் பார்க்கும்படி அவர் சொல்லுகிறான். அந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய வயது முதிர்ந்த காலத்தில் ஆபிரகாம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். அதற்கு அந்த 24:5 வாசிங்க பிரதர். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அடுத்த வசனம் வாசி. அதற்கு ஆபிராம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆமென். போதும். ஆபிரகாம் சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்களா? என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்போ அந்த கடைசி நாட்களில் ஆபிரகாம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா? கடைசி நாட்கள்னா ஆபிரகாமுடைய கடைசி நாட்கள், இந்த நாட்களில் சொல்ல வரல. அப்போது எந்த அளவுக்கு தேவனோடு கூட அவர்கள் சார்ந்திருந்து தேவன் கொடுத்த அந்த முன்குறிப்பின்படி அழைக்கப்பட்ட அவர்கள் தேவன் தனக்கு தந்த திட்டத்தையும் செயல்களையும் அவர் நிறைவேற்றி அதிலே அவர்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்தவர்களாய் அதில் வெற்றி கொண்டவர்களாய் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி வரையிலும் அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இந்த தேசத்தில் என்னை அழைச்சி வந்தாருப்பா, அந்த தேவன் உனக்கு என்ன பண்ணுவார்? எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை தேவன் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். ஈசாக்கு கூட அவர் பேசுகிறார். இப்போ ஈசாக்கு ஆபிரகாமை அழைத்து அவர் என்ன முன்குறித்தார்? அழைத்தாரு, அவரை மகிமைப்படுத்தினார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவருக்கு தேவன் உண்டென்பதை காண்பித்து அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆபிரகாமுக்கு செய்து தேவன் ஆபிரகாமை நல்ல ஒரு முறையில் அவனை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமேன். அடுத்ததாக ஈசாக்குக்கு அந்த தேவன் அந்த ஈசாக்கை இப்போ என்ன பண்ணணும்? அழைக்கணும். இப்போ நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்? ஆண்டவர் அழைக்கணும். சும்மா ஏனத்தனமான பிள்ளைகளை அழைக்கிறதுனால பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க? நிலைச்சு நிற்க எனக்கு எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள், எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் தங்கள் தகப்பனுடைய அவங்களுக்குள்ளே இருந்த அந்த தரிசனமும் திட்டமும் அந்த அழைப்பும் வாழ்க்கை முறையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதனால இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் தடம் மாறி போயிருக்கிறார்கள். ஆமென். யோசித்து பாருங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஈசாக்குக்கு மீண்டும் தேவன் அவனுடைய தகப்பன் அந்த தகப்பனை சொல்லி அவர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். பாருங்க 26ஆம் வசனத்துல 26ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் வாசி. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. யாருக்கு இட்டான? உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு என்ன ஆணையிட்டார்? நான் உனக்கு அந்த தேசத்தை என்ன பண்ணுவேன்? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ என்ன பண்ணுறாரு? அப்படியே அந்த அழைப்பை ஈசாக்கு கிட்ட கொண்டு போகிறார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் அப்பா அந்த அழைப்பையும் தரிசனத்தையும் நிறைவேற்றி விட்டார். இப்போ பிள்ளை இந்த தரிசனத்துக்கு அழைக்கிறார். எதை சொல்லி அழைக்கிறார்? உங்கள் அப்பா எனக்கு முன்னாடி எல்லாம் இப்படிலாம் என்ன பண்ணார்? இருந்தார்ப்பா,
நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இருந்து சொல்லி அழைக்கிறார். அதையும் ஈசாக்கு என்ன பண்ணார்? நிறைவேற்றுகிறார். ஆமென். இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்ட நாம், முன்குறிக்கப்பட்ட நாம், நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் நீங்கள் தேவனை சார்ந்திருப்பீர்களானால் கட்டாயம் தேவன் உங்களுக்கு சொன்னதை என்ன பண்ணுவார்? அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ எந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு தரிசனங்களையும் திட்டங்களையும் தந்து அவர்களை ஆசீர்வதித்து தாம் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதுனால தான் அவர்களுக்கும் தேவனுக்கும் அந்த பாண்டிங், அந்த நெருக்கம் என்பது மிக மிக ஆழமாக இருக்கிறது. ஆமென். இப்போ யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் சில விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? தவறி விடுகிறோம். ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்யலைன்னு என்ன பண்ணிடுறோம்? நாம் விட்டு விடுகிறோம். ஆண்டவரை நீ எனக்கு செய்யலை. கொஞ்ச நாளைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? அவரை மறந்து விடுவார்கள். தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வருவாங்க, ஒரு அற்புதத்துக்காக ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அவர்களுக்கு அந்த அற்புதம் முடிந்த உடனே ஆண்டவரை விட்டு விடுவார்கள். அவங்களுடைய வியாதி, அவங்களுடைய நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும்னு வருவாங்க. அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் எத்தனையோ நபர்களை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி சபைகளில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் எதற்காக இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவைக்காக மட்டும்தான் இயேசுவை பயன்படுத்துகிறார்கள். நான் சொல்கிறேன், தேவைக்காக மட்டும் இயேசுவை பயன்படுத்துகிறவங்க கட்டாயம் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. தேவனை சார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு திட்டம் இருக்கணும். அல்லேலூயா. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீங்களா? தேவனை சார்ந்து இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சபையில் ஒரு சின்ன ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருந்தால் மட்டும்தான் தேவனுக்குள்ள அவங்க என்ன பண்ண முடியும்? அவர்கள் பிரகாசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் இவர்களை எல்லாம் அழைக்கும் போது ஒரு திட்டத்தை அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். அந்த திட்டத்தின் பிரகாரமாய் அவர்களை நடத்துகிறார். அவர்களை மகிமைப்படுத்தி, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை உயர்த்தி, தன்னுடைய கடைசி பரியந்த முறையிலும் அவர்களை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. முதிர் வயதிலும் அவர்கள் கனி கொடுப்பார்கள். இளம் வயதிலும் நான் முதிர் வயதிலும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன்னு சொல்லி என்ன பண்ணார்? கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நாட்கள் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோமோ அத்தனை நாட்களிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து யாக்கோபுக்கு வரும். யாக்கோபை தேவன் என்ன பண்ணுறார்? அழைக்கிறார். யாக்கோபுக்கு அழைக்கும் பொழுது அவர் கோலும் தடியுமாக என்ன பண்ணுறான்? அந்த தேசத்துக்கு போகிறான். கோலும் தடியுமாக போன அவன் கர்த்தர் அவன் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு இடத்துல அவன் படுக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு இப்பொழுது கடந்து செல்கிறார். அவன் தன்னுடைய மாமன் வீட்டிலே ஆடிமை வைக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அல்லேலூயா. அப்போ சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் போலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு சொன்னதை செய்யும் வரையில் நான் என்ன பண்ண மாட்டேன்? உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு திட்டங்களை கொடுத்தார். என்ன திட்டம்? ஆபிரகாம்கிட்ட ஒரு திட்டம் கொடுத்தாரு, ஈசாக்குக்கு ஒரு திட்டம் கொடுத்தாரு. அதே போல் யாக்கோபுக்கும் ஒரு என்ன பண்ணுறாரு? ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். அந்த திட்டத்தின் வழியாகத்தான் யாக்கோபு என்ன பண்ணுறாரு? நடக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரிசனம், ஒரு திட்டம், ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் அதில் நிலை நிற்கிறோம் என்பதை தேவன் நம்மளை என்ன பண்ணுறார்? பார்க்கிறார். அதில் நம்ம நிலைச்சு நிற்கிறோமா, இல்லை வழி மாறுறோமா, இல்லை கர்த்தரை நம்ம சார்ந்திருக்கிறோமா, இல்லை மாம்சீகத்தில் நம்ம யோசிக்கிறோமா, இல்லை நம்ம யாரை நம்புகிறோம், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். பார்த்து தான் நம்மளை என்ன பண்ணுறார்? அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அவங்க தங்களுடைய மனம் போன போக்கிலே, இஷ்டமான போக்கிலே வாழ தொடங்கி விட்டார்கள். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி, நமக்குன்னு நம்முடைய வாழ்க்கைக்குன்னு கொடுத்த திட்டங்களின்படி நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, யாக்கோபை அழைத்து அவர் என்ன பண்ணுறார்? யாக்கோபை நடத்துகிறார். எல்லா சூழல்லையும் யாக்கோபு கூட அவர் இருக்கிறார். ஆமென். இப்போ யாக்கோபு தம்முடைய பிள்ளைகள் யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டு, யோசேப்பு அங்கே ஒரு பெரிய ஒரு செல்வ சீமானாய் ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கிற அந்த நிலைமையை பார்க்க செல்லுகிற பொழுது, புரியல, ஓடலையா? அதை ஆஃப் பண்ணி போடு. ஆமென், அல்லேலூயா. இப்போ யாக்கோபுக்கு தேவன் அழைத்து எல்லாவற்றையும்
அந்த அழைப்பை தெரியப்படுத்தி யாக்கோப்பை நடத்தினதுக்கு பிறகு இப்போ யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாருங்கள். யாக்கோப்பு ஆதியாகம் 48ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஆமேன். அல்லேலூயா. அவன் யாக்கோபு சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதித்து வந்த தேவன் இல்லை, நீங்கள் ஆசீர்வதித்து வந்தன்னு படிச்சீங்க. ஆதரித்து வந்த தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் என்னை ஆதரித்து வந்த தேவன். யாக்கோபுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான்னு சொல்லி. ஆண்டவர் அவனை முன்குறித்தார், அவனை அழைத்தார், அவனுக்குன்னு ஒரு திட்டத்தை கொடுத்தார். தன் சகோதரனால் துரத்தடிக்கப்பட்டான். தன் சகோதரனுக்கு ஏசாவுக்கு பயந்து அவன் தன்னுடைய ஜீவன் காக்கும்படி தன்னுடைய மாமனார்கிட்ட ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அந்த ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற வேலையில் 2 பெண்களுக்காக என்ன பண்ணுறான், 14 வருஷம் என்ன பண்ணுறான், ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்த்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிற வேலையில் தன் சகோதரன் எங்கே நம்மை கொன்று போடு விடுவானோ என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். பயந்த சூழலில் தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு சாதகமாக மாற்றி, ஆண்டவர் ஒரு பஞ்சத்தில் அந்த ஜனங்கள் இருக்கும் ஒரு சூழலில் கர்த்தர் அந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும்படி யோசேப்பை எகிப்து கொண்டு போகப்பட்டு அங்கே யோசேப்பை அவன் பார்க்கிறான். யோசேப்பு மரித்திருப்பான் என்று நினைத்த போதிலும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறதையும், யோசேப்பு ஒரு பெரிய ராஜாவுக்கு கீழே இருக்கிறதையும் யாக்கோபு பார்க்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா செயலையும் அவன் நினைச்சிட்டு யோசேப்பை அவன் கட்டி பார்க்கும்போது, அவனை பார்த்த உடனே கட்டி தழுவும்பொழுது, இன்றைக்கே நான் மரித்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு யோசேப்பையும் அவனுடைய குமாரர்களையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் யாரெல்லாம் அழைத்தாரோ அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார், மகிமை. அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இதை தான் இன்றைக்கி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல் இன்றைக்கி தேவன் சமூகத்தில் நாம் எப்படி காத்திருக்கிறோமோ, தேவனுக்காக தேவன் இன்றைக்கு என்னை நடத்தின விதங்களை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் என்னை அபிஷேகத்தை விழங்களையும் என்னை அழைத்த நோக்கத்தையும் நான் தீர்மானித்து நான் அதன் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து என்னுடைய இறுதி காலகட்டத்தில் தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதையும், தேவன் என்னை எப்படி நடத்தினார் என்பதையும் நான் அநேகருக்கு சொல்லும் சாட்சியாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சொல்கிறத பாருங்களேன். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் என்ன பண்ணுறார், ஆதரித்து வருகிறார். அந்த தேவன் உங்களுக்கு என்னவா இருக்கணும், சொந்தமாக்கி கொள்ளுங்க, நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்ணுறான், தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுகிறான். பாருங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டு தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். அல்லேலூயா. என்னுடைய பேரும் என் பிதாக்களுடைய பேரும் இவர்களுக்கு என்ன பண்ணணும், வரணும். ஆமென். இன்னைக்கு அப்படி நம்ம சொல்ல முடியுமா? என்னுடைய பேர், என் பிள்ளைகள், எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும் எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் நான் தேவனுக்கு முன்பாக நின்ற அந்த நான் தேவனை சார்ந்திருந்த வாழ்க்கையும் என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணங்கள் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய ஃபேமிலியை நான் பார்க்குறேன், தன்னுடைய அப்பாவை பார்த்து எத்தனையோ பிள்ளைகள் நான் அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன் என்கிற முடிவை எடுக்கிறார்கள். தன்னுடைய அப்பா அவர் ஊழியத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு. இன்றைக்கி ஊழியன்னு சொன்னால் நான் கஷ்டப்படணுமா, எல்லா வீட்டுக்கும் நான் போய் பிச்சை எடுக்கிற வாழ்க்கையை வாழணுமா? அதுதான் இன்றைக்கி பிள்ளைகள் பார்க்குற பார்வை. நான் சொல்கிறேன், நான் இன்றைக்கி என் பிள்ளைகளை சொல்லுகிற வார்த்தைகள் அதுதான். ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை ஆண்டவர் உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. என்னை நடத்தின தேவன் உங்களை என்ன பண்ணுவார்,
நடத்துவார். நான் அந்த இடத்திற்கு வரும்பொழுது வெறும் என்னுடைய ஸ்தாபனம் ஒரு 1800 ரூபாய் எனக்கு காணிக்கை தந்தார்கள். அந்த 1800 ரூபாயை வைத்து தான் இந்த இடத்துல எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் தொடங்கினோம். சாப்பிட வழி இல்லை, ரேஷன் அரிசி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, எந்த ஒரு வழியும் கிடையாது. சிலிண்டர் இல்லை, கேஸ் சமைக்கிற சிலிண்டரு கிடையாது. விறகு பொறுக்கி விறகு அடுப்பில் சமைச்சு எப்படியெல்லாம் ஆண்டவர் எங்களை நடத்தி வந்தார். இன்றைக்கி அதெல்லாம் யோசிக்கும் பொழுது நம்ம அப்படிலாம் வாழ்ந்தோமாங்கிற அந்த பார்வையே எங்களுக்குள்ளே இல்லை. இன்றைக்கி மற்றவங்களுக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம நல்ல 4 பேர் பார்க்க மதிக்கத்தக்க மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் அந்த பாதையில் நாங்கள் கடந்து வந்தோம் அப்படி என்பது எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இதில் எல்லாவற்றிலும் தேவன் என்ன பண்ணியிருக்கிற எங்களை நடத்தி ஆதரித்து வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு திட்டத்தை தந்ததுனால தான். எனக்கு நீ ஊழியம் செய்யணும்ப்பா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு 6 மாதம் இருக்கும். சபை போதகர் அவர்கிட்ட நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்பேன். அதற்கு பிறகு இந்த சபையை விட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் சொந்த தேசத்துக்கு போய்விட்டார். இந்த இடத்துல அவரால் ஊழியம் செய்ய முடியல. நான் ரட்சிக்கப்பட்ட 6 மாதத்தில் பிறந்த குழந்தை அனுபவம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நாட்கள்ல இருந்து நான் செஞ்ச ஒரு வேலை என்ன தெரியுமா? சபையை நடத்துகிற வேலை. அந்த நாள்ல இருந்தே ஒரு 10 பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க. அந்த 10 பிள்ளைகளுக்கு அன்றைக்கி எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது. ஏதோ எனக்கு தெரிந்த பெர்க்மன்ஸ் பாடலை 2-3 பாடல் எனக்கு தெரியும். அந்த பாடலில் பாடிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன கூரை ஷெட்டில் டேமரன் வச்சு என்ன பண்ணுவேன், அதை கரெக்டாக நான் செய்வேன். அந்த நாட்களில் அதை சரியாக செய்வேன். திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வருவேன். அந்த ஷெட்டுக்குள்ளே டாய்லெட் போய் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, பிள்ளைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்புறப்படுத்தி அந்த இடத்துல உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் தொடங்கினது. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படிலாம் நம்ம இருந்தோமா அப்படிங்கிற தெரியல உங்களுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த இடத்த பார்க்கும்பொழுது, நம்மளை பார்க்கும்போது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படின்ற அந்த அந்த பார்வை இல்லை நம்ம மேலே. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன் எத்தனையோ பாடுகளிலும், எத்தனையோ பிரச்சனை, போராட்டம், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், தேவைகளுக்கு மத்தியில் எங்கேயாவது போயிடலாம், எல்லா சூழலும் எங்களுக்கு வந்தது. திருடர்களால் பிரச்சனை, சாப்பாட்டு பஞ்சம், தரித்திரம், பற்றாக்குறை, ட்ரெஸ்ஸு இல்லை, போட்டுக்க நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, சாப்பிட நல்ல பருப்பு சாம்பார் சாப்பிட்டது கிடையாது, ஒரு சிக்கன் மட்டன் எங்களுக்கு தெரியாது, ஒரு பிரியாணினா எங்களுக்கு கனவு கண்ட மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் அந்த சூழல்லாம் நிலை நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டம். அல்லேலூயா. இந்த திட்டத்தை தேவன் நமக்குள்ள தந்திருக்கிறார். ஒரு தரிசனத்தை தேவன் தந்திருக்கிறார். என்னை அழைத்தவர் நிச்சயமாக என்னை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அந்த தரிசனத்துக்குள்ளே என்னை கொண்டு போவார். அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது எல்லாவற்றையும் மனசில் வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு என் வாழ்க்கையை மாற்றுவீங்க, நாளைக்கு என் வாழ்க்கையை மாற்றுவீங்க, இன்னொரு நாள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சமாக எங்களை பக்குவப்படுத்தி இந்த நாட்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதனால் இதெல்லாம் எதற்கு நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவனை சார்ந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வரும். நான் விடுதலை ஆராதனையில் ஒரு பிரசங்கம் பண்ணேன். புயல் அடிக்கும், யூரோக்லியோன்கிற காற்று அடிக்கும், பெருங்காற்று வரும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சமாளித்து அதை சரி செய்து மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ திட்டத்தின் அழைப்பின்படி நடந்த எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு வருகிற யோசேப்பு தேவ திட்டத்தை சரியாய் அவன் பெற்றுக்கொண்ட தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, என் எலும்புகளை இந்த எகிப்து தேசத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? அடக்கம் பண்ணாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார்? சந்திப்பார். நிச்சயமாக உங்களை எகிப்தில் இருந்து தம்முடைய சொந்த தேசத்துக்கு உங்களை கூட்டி செல்வார். அங்கே தான் உங்களை அவர் ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த தேசம் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. நிச்சயமாக ஒரு நாள் உங்களை சந்திப்பார். அந்த நாட்களில் என் எலும்புகளை இங்கிருந்து என்ன பண்ணிடுங்க? கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுங்க. யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 430 வருடம் கழிச்சு, 430-60 வருடம் கழிச்சு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் கடந்து செல்லும் பொழுது யோசேப்புடைய எலும்பையும் என்ன பண்ணாங்க?
தூக்கிட்டு போனாங்க. ஏன்? தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த திட்டத்தை அவன் சரியாக புரிந்து கொண்டிருந்தான். சரியாய் அவன் தீர்மானித்திருந்தான். கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை அவர் நடத்துவார், அவர் எனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார். நான் அதனால தான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாருன்னு சொன்னா அதில் எல்லளவும் நான் என்ன பண்ண மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்க நிச்சயமா என்ன பண்ணுவார். ஏன்னா அது எல்லாவற்றையும் எனக்கு செய்து காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அதான சொல்ல, ஆரம்ப நாட்களில் அந்த இடத்துல நாங்கள் இங்கே நிற்கும்பொழுது எங்களெல்லாம் பார்க்க ஒரு மனுஷ கூட்டம் மாதிரியே தெரியாது. செங்கல் சூழலில் வேலை செய்கிறவங்கள போல பரிதபிக்கப்பட்ட சூழலில் இருப்போம். ஆனால் அன்றைக்கு பார்த்த அதே நபர்கள் இன்றைக்கு எங்களை பார்க்கும் பொழுது அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு மாற்றம். ஆமென். ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்த தேவன். அதுதான் நம்முடைய தேவனுடைய அழைப்பு. எதற்காக? கிறிஸ்து நமக்கு முன்னாடி நிற்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் முன்னாடி நிற்கணும். அதுதான் தேவன் நமக்கு வைத்த ஒரு கட்டளையாக நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உங்கள் எல்லா நிலைமையிலும் தேவன் உங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவரை வைத்து தான் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்கணும். அவரை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் செயல்படணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அநேகருக்கு முன்பாக தம்முடைய குமாரன் முதன்மையாக இருக்கும் பொருட்டாக, அநேகருக்கு முன்பாக, இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மகளாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு எல்லாம் முன்பாக உனக்கு எனக்கு முன்பாக யார் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முன்பாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு செயல்பாடுகளில் நடந்த மனிதர்கள், தெய்வ மனிதர்கள் யாருமே தோற்று போகலைங்க. அல்லேலூயா. அவங்க தோற்று போயிருந்தாங்கன்னா வேதம் அவங்கள சாட்சியாக எழுதாது. அவங்க ஜெயித்தவர்களாக இருந்ததுனால தான் ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, என் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்று சொல்லுகிறார். அது சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, நான் மரித்தவர்களுக்கு தேவனாக இராமல் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பிறகு இயேசு வராரு. தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவங்களாம் என்ன ஆகிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. செத்து போய் எத்தனையோ வருஷம் ஆகுது. ஆனால் இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் மரித்தவர்களுக்கு தேவனாக இல்லைப்பா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவனாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்களும் நானும் மரித்த தேவனை ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். அப்போ தேவ திட்டத்தையும் தேவனுடைய தரிசனத்தையும் பெற்றுக்கொண்ட நபர்கள் இடறி போய் இருக்கிறவர்களே நான் என்ன பண்ணுறேன், இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிம்சோன் தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டான். பெலிஸ்தேர்களை முறியடிக்க வேண்டும், அதுதான் அவனுக்கு கொடுத்த திட்டம். பெலிஸ்தேர்களுக்கு முன்பாக தேவன் அவனை மகிமைப்படுத்தினார். ஆனால் தேவன் அவனுக்குள்ள வைத்திருக்கிற வரங்களை ஒரு பெண்ணின் மூலமாக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து அவனுக்கு இருக்கிற அந்த வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தேர்கள் சூழ்ச்சியான காரியங்களை செய்த பொழுது அவன் திட்டத்தை இழந்து போனான். அதனால் அவனுக்கு கிடைச்ச லாபம் என்ன? கண்கள் பிடுங்கப்பட்டது, அவமதிக்கப்பட்டான், தாறுமாறான சூழலிலே தள்ளப்பட்டான். யோசித்து பாருங்க. சவுல் ராஜாவாக அழைக்கப்பட்ட மனிதன். மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சொல்றாங்க, சவுலை போல ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை. எவ்வளோ ஹைட்டு, உயரம், எவ்வளோ அழகு. சவுல் ரொம்ப அழகாக இருப்பாராம். எவ்வளோ அழகு, எப்படியெல்லாம் வீர சாமர்த்தியமான ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷன் தான் ஒரு ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி மக்கள் தீர்மானிக்கிறார்கள். தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகித்தார், அழைத்தார். ஆனால் அவன் பலி செலுத்துகிற கர்த்தர் சொன்ன விஷயத்தில் அவன் சரியாய் கீழ்ப்படியாமற் போனான். அதனால் என்ன ஆனான்? அதற்கு பிறகு அவன் அந்த ராஜா பதவியிலிருந்து தேவன் அவனை நீக்கிவிட்டார். இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்ன பண்ணார், தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த தாவீது சொல்லக்கூடிய கடைசி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்களேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இறுதியான நாட்களில் சொல்லும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தாவீது 1 நாளாகமம் 29 அதிகாரம் முழுமையும் தன்னுடைய கடைசி காலத்தில் தாவீது சொல்லுகிறார். தாவீது எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்ட மனுஷன். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்.
அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. சிங்கத்தையும் அவன் என்ன பண்ணுறான், கரடியும் ஒரு தனி மனுஷனா அவன் ஜெயிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான அபிஷேகம். அவன் அழைக்கப்படுகிறான், தடுமாறுகிறான். பத்சேபாள் விஷயத்தில் தடுமாறினான், பாவம் செய்தான், அதிலிருந்து மீண்டும் எழும்பினான். தன்னுடைய கடைசி நாள் வரையிலும் தாவீது உத்தமமாய் தேவனை பின்பற்றினான். அல்லேலூயா. அதனால தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, தாவீது தன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான், உண்மையாய் ரியலா பின்பற்றினான். சொல்றான், என் உட்காருதலையும் என் நடக்கைகளையும் கர்த்தர் என்ன பண்றார், அறிகிறார். என் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றார், சீர்தூக்கி பார்க்கிறார். தாவீதுடைய சங்கீத வார்த்தைகள். என் இருதயத்தின் எண்ணங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ப்பா. நீங்கள் நானும் அப்படி சொல்ல முடியுமா? உங்களுடைய இருதயம், உங்கள் இருதயம் என்னெல்லாம் நினைக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை உத்தமமாக பார்க்குறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவன் சொல்லுகிற கடைசி ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனாகிய தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும், தாவீது கடைசியாக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், யாரையும் மேன்மைப்படுத்தவும். இந்த வசனம் நேற்று ஃபுல்லாக என்னுடைய இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தேவனை உத்தமமாய் சார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இப்படி அநேகரை நான் சொல்லி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியங்கள். அவர் சொல்கிறார், அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய், தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையில், கர்த்தர் அழைத்த இந்த வாழ்க்கையில், கிரயமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீங்கள் நானும் எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், கிரயத்துக்கு விற்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்து நாம் என்ன பண்ணிட்டோம், கிரயத்துக்கு நாம் என்ன பண்ணிட்டோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நம்முடைய சரீரத்தையும் ஆவியும் ஆத்துமாத்தையும் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம். இந்த சரீரத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து தான். இந்த சரீரத்துக்கு, இந்த ஆத்மாவுக்கு, இந்த ஆவிக்கு உடைமையாளர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்கு உரிமையாளர் இயேசு கிறிஸ்து தான். உங்கள் வாழ்க்கையில் நீனும் நானும் தவறுவோமானால் அதற்குரிய பாதிப்பு யாருக்கு உண்டு தெரியுமா? முதலாவது இயேசுக்கு தான். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் தவறும்போது முதலாவது பாதிப்பு யாருக்கு தான்? இயேசுக்கு தான். அவர் சொல்கிறார் பாருங்க, என்னுடைய ஆவி மனுஷங்களோடு என்ன பண்ணுறதில்ல, போராடுகிறதில்லை என்று சொல்லி கர்த்தர் அந்த நாட்களில் ஜனங்களை அழைத்தார். அவருடைய ஆவி நமக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கிறது. ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்ததுனால தான் அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று என்ன பண்ணார், உருவாக்கினார். ஏன்? பரிசுத்தமுள்ள சந்ததி எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அதை செய்தார். நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள சந்ததியாக எழும்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தோடு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். உங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறார். தெய்வ சித்தத்தினால அழைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் அபிஷேகித்திருக்கிறார். அவருடைய முன்குறிப்பினால் அழைத்திருக்கிறார். ஒளிபிடத்தில் உண்டாக்கப்பட்ட நம்மளை அழைத்து நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும் பொருட்டாக நம்மளை அழைத்திருக்கிறார். எதற்கு நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம், மைய காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு திட்டத்தை ஏன் தரணும், நமக்கு ஒரு தீர்மானத்தை ஏன் கொடுக்கணும், அதில் நம்ம ஏன் நடக்கணும், ஏன் நம்ம தேவனை பிரதிபலிக்கணும், இதுக்கெல்லாம் மைய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும் பொருட்டு, அவருடைய குமாரன் நமக்கு முதன்மையாக இருக்கும் பொருட்டாக, அவர் நமக்கு முன்னாடி இருக்கணும். அவரை போல இந்த உலகத்தில் நாம் வாழணும். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நாமளும் இருக்க போகிறோம். அதுதான் வாக்குத்தத்தம். நீங்கள் நல்லா இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன்.
வாசிக்கிறேன் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேராவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். எதற்கு முன்குறித்திருக்கிறார்னு உங்களுக்கு புரியுதா? எதற்கு உங்களுக்கு தரிசனத்தையும் திட்டத்தையும் தந்திருக்கிறார்னு உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் எதற்காகன்னா அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும் பொருட்டு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். அல்லேலூயா. இது வரைக்கும் இனி நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில், அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறவர். நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். எந்த மாறான சூழல் வந்தாலும் அதை குறித்து நம்ம எதையுமே மேன்மை பாராட்ட வேண்டாம். அதை எல்லாவற்றையும் சவாலாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழல்களையும் மாற்றி அமைக்க அவரால் கூடும். அவர் யாரை மேன்மைப்படுத்த வேண்டுமானாலும் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஒரு கணம் போது நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கு, ஒரு கணம் போது நம்மளை உயர்த்துவதற்கு ஆனந்த நாளில் சொல்கிறார், உங்களை அழைத்தவர், அவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் தேவன் அழைத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, மனாசே, கிதியோன், ஏசாயா, எலிசா, எசேக்கியேல், தானியேல், சாத்ராக், ஆபிஷ், நேகு, எல்லாரையும் அந்த ரீதியில் தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நம்முடைய பேர் இன்னைக்கு தேவன் இந்த உலகத்தில் பெருமைப்பட அவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா. எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். அவர் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்திருக்கிறார். உங்களை என்னை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த உலகத்தில் நேசித்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். எதற்காக? அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கும் பொருட்டும், நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாகும் பொருட்டே நம்மளை அழைத்ததின் நோக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு முன்பாக இருக்கணும், அவர் சாயலாக நாம் மாறணும். அதுதான் அவருடைய நோக்கம். எல்லாரும் எழுந்திருப்போமா? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம ஏதோ சாதாரணமாக அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. ஏதோ நம்ம வந்திருக்கிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு எனக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஷிபாலரா பாதுரா நீபாராதா பாலாரா. எல்லாரும் ஆண்டவரே, என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஷிபாலரா பாதுரா ஷிகாபாலரா பாலரா பாலரா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழியில் எங்களை இன்னைக்கு அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே,
இன்னைக்கு இயேசுதான் உங்களுக்கு துணையானவர். வாழ்க்கையில பள்ளதாக்கு இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை அழைத்தவர். அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை போதுமான தேவனாய் இருக்கிறார். இயேசு உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொருட்டு, அவர் உங்களுக்கு தேவனாக இருக்கும் பொருட்டு, நம்மை அழைத்த தேவன் அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரோடுண்டு. வார்த்தையாலே தேற்றினே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என் ஹக்கோஸ் நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. உற்சாகமா சொல்லுவாமா? என் ஹக்கோஸ் நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, இயேசுவே, ஆவியானவரே, இயேசப்பா, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, மறுபடியும் ஆவியானவரே, போதுமானவர், ஆவியானவர், நம்மை நடத்த வல்லவர், ஆவியானவரே, ஆவியானவரே. நாட்கள் அபிஷேகிக்கிற ஆண்டவர் ஆவியானவரே, உங்களை அபிஷேகிக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்களை நடத்த தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவரே, சிபாலாராமா காபாலாராமா, இயேசு உங்களை அழைத்தவர். நம்ம வெட்கப்படுத்த விட மாட்டார் என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சு கொள்ளணும். ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே வரும்போது என்னை கேட்பவரே. ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மள முன்குறிச்சிருக்கிறார் சொன்னார். நமக்கு ஒரு திட்டம் இல்லாம இருக்காது. நீங்க ஊருக்கு ஒருத்தரா இருக்கலாம், பட்டணத்துக்கு நாம ஒருத்தரா இருக்கலாம், ஆனா தேவன் நம்மளை கொண்டுதான் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியா நம்மளை முன்குறிச்சு வைத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் நம்முடைய இருதயத்தை செவிசாய்ப்போம். ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்திருக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் பிதாக்களை காட்டில நான் நல்லவன் அல்லப்பா, நான் உண்மை சார்ந்திருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நான் ஒவ்வொரு நாளும் நாடணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வலகரம் எடுத்து என்னை நடத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா. நான் இடப்பக்கம் வடப்பக்கம் சாயாதபடி நேரான பாதையில நடத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறான். கண்ணீரோடு கவலையோடு கூட பிள்ளைகள் இருப்பார்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற பண்ணுகிற கர்த்தருடைய நாமத்தினால, ஆமென் என்கிறவருடைய நாமத்தினால அது எல்லாம் கடந்து போகும்படி பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு என்று ஒரு நோக்கத்தை நீர் தந்திருக்கிறீங்க. அது மாறாத நோக்கம்.
ஒரு அழைப்பு ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சித்தத்தின்படி அழைச்சிருக்கிறீங்க அப்பா. ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீங்க அப்பா. ஒரு இலக்கை வைத்திருக்கிறீங்க, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பாங்க ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட நம்மளை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஹalleluya. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சொல்லுங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்குல நம்ம நடந்தாலும் நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார். எதை குறிச்சும் நம்ம கலக்கமும் பயப்படவும் தேவையில்லை. இரண்டால் ஆண்டவர் நம்மளை முன்குறித்த தேவனாயிருக்கிறார். எல்லா வேலையிலும் அவருடைய குமாரன் நமக்கு முன்பாக நம்ம வச்சுட்டேன்னு சொன்னா, நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எந்த பிசாசும் இடம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த சரணத்தை நம்ம பாடலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். உங்க இருதயத்துல இருந்து சொல்லுங்க, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரே என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரே என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. ஆண்டவருக்கு சொல்லுங்க, இதோ நம்ம ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த மாதம் முழுக்க கர்த்தர் நம்மை நடத்துகிறார். வருகிற மாதத்திலும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். இந்த கடைசி நாளில் தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த உலகம் தலைகீழா நின்றாலும் சரி, இந்த உலக சூழ்நிலை தலைகீழா மாறினாலும் சரி, உங்களை இவனையும் அழைத்தவர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். ரிபா லாரா காபாதுரா ஷிபா லாரா காபாதுரா லாரா ஷிபா லாரா பாதாரா காலாராபா. ஓ தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. எங்கள் பிதாவாகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலையிலும் நீர் அவரோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் சகல நாட்களில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். வா, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குமாரன் கோபம் கொள்ளாமல், வழியிலே நீங்கள் அழியாமல், அவருடைய பாதத்திலே முத்தமிடுங்கள் என்று சொன்னீர்கள். இந்த கடைசி நாட்கள்ல உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தமிடுறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி இருக்கிறீங்க. இந்த கொஞ்ச காலத்துல உம்முடைய கோபம் பற்றி எறிய போகும். அநேகர் உண்மை ஏற்றுக்கொள்ளாம, உண்மை அங்கீகரிக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க தேவை ஆண்டவரே. ரட்சியும் தகப்பன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபிகள் அல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேறும் பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்று எண்ணுமுள்ள சதாகள் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.